நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து எவ்ரிடே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் 4 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அமெரிக்க அதிபர் இருக்கார் இல்லையா, டொனால்ட் ட்ரம்ப். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகள் வந்து எடுத்துகிட்டு வரார். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இறக்குமதி ஏற்றுமதி வரி இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா எத்தனை சதவீதம் வரி விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி 24%. இந்திய பொருட்கள் மீது வந்து அமெரிக்கா வந்து எவ்வளோ சதவீதம் வந்து வரி விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 24% வந்து வரி விதிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் ஒத்துழைப்பிற்காக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? டிஜிட்டல் ஒத்துழைப்பிற்காக இந்தியா எந்த நாட்டுடன் வந்து ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. அடுத்து பாருங்கள், வாக்கப் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக மக்களவையில் எத்தனை வாக்குகள் ஆதரவாக மற்றும் எதிராக வாக்களிக்கப்பட்டது? இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வாக்கப் சட்ட திருத்த மசோதாவிற்கு ஆதரவாக மற்றும் எதிராக வந்து மக்களவையில் வந்து எவ்வளோ வாக்குகள் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மக்களவையில் வந்து ஆதரவாக பார்த்தீங்கன்னா 288 வாக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. எதிராக பார்த்தீங்கன்னா 232 வாக்குகள் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை. தமிழ்நாடு மருத்துவ சுற்றுலா மாநாடு வந்து சென்னை. அடுத்து பாருங்கள், கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1974. கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1974. யார் கொடுத்துருப்பாங்கன்னா இந்திரா காந்தி அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது பார்த்திங்கன்னா கலைஞர், அவர் தான் வந்து இருந்திருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், புவிசார் குறியீடு பெற்ற புளியங்குடி எலுமிச்சம்பழம் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? புவிசார் குறியீடு பெற்ற புளியங்குடி எலுமிச்சம்பழம் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தென்காசி. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை சமீபத்தில் எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மணிப்பூர் மாநிலத்தில் தான் பார்த்திங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை வந்து அமல்படுத்த போகிறாங்க. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.